பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் முர்சலீன், எல்லா நபிமார்களுடைய தலைவர்களாக, ஹாத்தமுன் நபியீன், இறுதி தூதராக, அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய துஆக்களை நாம் எவ்வாறு பெற வேண்டும், என்னென்ன அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவிற்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்பதை அறிந்து அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து அதை பெறுவதற்குரிய நல்மக்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சஹாபாக்களில் சிலருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பிரதிபலிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த துஆவை பிரதிபலிக்க செய்தான்.